கூவம் நதின்றது எவ்வளோ தூய்மையான நதி, அது பார்க்கவே எவ்வளோ அழகான நதி அப்படின்றத இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாக்கடையாகவும் கழிவு நீராகவும் பார்க்கக்கூடிய கூவாறு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்களே ஆசையாக இறங்கி குளிச்சிருவீங்க. அதில் விவசாயம் நடைபெறுது அப்படின்ற ஒரு தகவல் இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது கூவம் நதி வந்து சென்னைக்கு இதுக்கும் முற்றிலும் மாறுபட்டது. இது ஏன்னா இது இந்த அணையை கட்டுறதுக்கு அப்புறம் 2 பிரிவாக பிரித்து ஒன்று வந்து பூண்டி ஏரிக்காவும் ஒன்று வந்து சம்பரம்பாக்கம் ஏரிக்காவும் போகுது. இதில் வந்து அசுத்தமான தண்ணியெல்லாம் இல்லை. கூவம் ஆறு, இந்த கூவம் ஆறு அப்படின்ற பேரை கேட்டாலே உங்களுக்கு நினைவுக்கு வருது ஃபர்ஸ்ட்டு சாக்கடை கழிவு நீர். அப்படிதான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் கூவம் நதின்றது எவ்வளோ தூய்மையான நதி, அது பார்க்கவே எவ்வளோ அழகான நதி அப்படின்றத இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளூரில் இருக்க கேசவபுரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் தான் கூவம் நதியோட பிறப்பிடம். இங்கே பிறக்கிற கூவம் நதி நீர் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் சென்னைக்கு வெளிப்பகுதியிலும் 18 கிலோமீட்டர் சென்னைக்குள்ளேயும் பயணிக்குது. இதுல பெரும்பாலான நீர் வந்து செம்பரம்பாக்கம்ல போய் கலந்துருது. அது இல்லாம ஒரு குறுகிய பகுதி வந்து பிரிஞ்சு ஆவடி, மதுரவாயல், அருகம்பாக்கம் அப்படின்னு சொல்லி நேப்பியர் பிரிட்ஜு கிட்ட போய் கூவம் நதியா கடல்ல கலக்குது. அதை பார்த்துட்டு தான் நம்ம எல்லாருமே இது சாக்கடை, இது ரொம்ப கருப்பான ஒரு தண்ணி, இதுல இறங்கவே முடியாது, மோசமான கழிவு நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கூவம் நதி நீர் உண்மையிலுமே அப்படி கிடையாது. ரொம்ப தூய்மையான நீர். இந்த பகுதி மக்கள் எல்லாரும் இதை விவசாயத்துக்காகவும் அது மட்டும் இல்லாமல் குடிநீராக கூட பயன்படுத்துறாங்க. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளோ ஒரு தூய்மையான நதியா கூவம் நதி இருக்கும் அப்படின்னு. அந்த கூவம் நதி நீர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்களும் இதே போல இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கூவம் நதி நீரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன், நீங்களே பாருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. தண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. நம்ம சாக்கடையாகவும் கழிவு நீராகவும் பார்க்கக்கூடிய கூவாறு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்களே ஆசையா இறங்கி குளிச்சிருவீங்க. இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. கண்ணாடி மாதிரி இருக்கு. இந்த கேசவபுரம் டேம் வந்து உண்மையிலுமே ஒரு சூப்பரான சுற்றுலா தலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சென்னையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த டேம் இருக்கு. இங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு தூண்டில ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. இங்க எல்லாருமே மீன் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி உள்ளூர்காரங்க, வெளியூர்காரங்க, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இங்க இல்லை. எல்லாருமே நல்லா தான் பேசுறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் டேமோட அட்ரஸை சொல்றாங்க. அதே போல இங்க வந்தா குளிக்கிறதுக்குன்னு நிறைய இடம் இருக்கு. நிறைய பேர் இங்க குளிக்கிறாங்க. ஆனா ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள் ரொம்ப ஆழமா இருக்கு. நீச்சல் தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா குளிக்கலாம். இதை தாண்டி நீங்க போட்டோ ஷூட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒன் டே ட்ரிப்பாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்ணை முடிட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு லொக்கேஷன். தண்ணி பாயிற இடத்த பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சினிமாவில் பார்க்கக்கூடிய ஒரு வியூ மாதிரி இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். என்ன மாதிரி இருக்கு பாருங்க. தண்ணி பார்க்கும் போதே ஆசையா இருக்கு. ஏராளமான மீன்கள் இங்க இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்கள் இருக்கு. இது இல்லாம பெரிய பெரிய மீன்கள் கூட இருக்கு. இங்க வந்தீங்கன்னா சும்மா நீங்க பெரிய மீன் பிடிக்கலாம், இல்ல இந்த மாதிரி குட்டி மீன் பிடிச்சு மறுபடியும் தண்ணியிலே விட்டு நீங்க விளையாடலாம். இங்கிருந்து அருவி மாதிரி பாயக்கூடிய இந்த கூவம் நதியில கிட்டத்தட்ட 18,000 ஏக்கர் பரப்பளவுக்கு விவசாயம் நடைபெறுது. கூவம் நதியில விவசாயம் நடைபெறுது அப்படின்ற ஒரு தகவல் இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் சென்னையிலேயே வாழக்கூடிய மெஜாரிட்டியான மக்களுக்கு வந்து கூவம் நதியில விவசாயம் பண்றாங்களா அப்படின்ற தகவல் புதுசா இருக்கும். திருவள்ளூர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஏராளமான கிராமங்கள் இந்த கூவம் நதி நீரை நம்பிதான் விவசாயமே பண்றாங்க. மழை காலத்துல கண்டிப்பா இது வந்து நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய நதியா இருக்கு. அதே போல இந்த பகுதி மக்களுக்கு
நீர் ஆதாரமாகவும் இது விளங்குது. செம்பரம்பாக்கத்துக்கு போற அந்த நீர் தான் வந்து சென்னை மக்களுக்கு முக்கியமான குடிநீர் ஆதாரம். அந்த வகையில பார்த்தா சென்னை மக்களே பெரும்பாலான நீர் வந்து கூவம் நீரை தான் பருகுறாங்க. இந்த தகவலை கேட்ட உடனே நிறைய பேர் வந்து என்னதே கூவம் வாட்டரா நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்ணாடி மாதிரி இருக்க ஒரு நீர் இது. இங்க பாருங்க, அருவி மாதிரி எப்படி பாயுதுன்னு இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா இது அவ்வளவு தூய்மையான ஒரு நீரா இருக்கு. சென்னை மாநகரத்துக்குள்ள மொத்தம் 3 ஆறுகள் பாயுது. இந்த 3 ஆறுகளுக்குமே பிறப்பிடம்னா அது கேசவபுரம் அணை தான். சென்னையில் பாயக்கூடிய ஆறுகள் எதுன்னு பார்த்தோம்னா கொசஸ்தலை ஆறு, கூவம் ஆறு, அடையாறு. இப்போ இங்கேருந்து இந்த டேம்ல இருந்து 2 ஆறுகள் பிரியுது. ஒன்று வந்து கூவம் ஆறு, அது நேராக செம்பரம்பாக்கம் போயிடுது. அது இல்லாமல் ஆவடி பகுதியில் ஒரு சின்ன கிளை மாதிரி ஓடுது. அந்த கிளை தான் கடைசி வரைக்கும் கூவம் நதியாகவே பயணிக்குது. இன்னொரு பக்கம் செம்பரம்பாக்கம்ல போய் கலக்கிற அந்த ஆறு வந்து செம்பரம்பாக்கம் அணையிலிருந்து திறக்கப்பட்டதுக்கு அப்புறமா அடையாறு அப்படின்ற பெயர்ல வந்து பட்டினம்பாக்கம் அப்படின்ற பெயர்ல கடல்ல கலக்குது. இது இல்லாம இந்த பக்கம் பாயிற இந்த நதி வந்து கொசஸ்தலை ஆறா பூண்டிக்கு போய் கடைசி வரைக்கும் கொசஸ்தலை ஆறாவே கடல்ல போய் கலக்குது. இதுதான் வந்து சென்னையில பாயக்கூடிய 3 ஆறுகள். அதோட பிறப்பிடமும் இந்த கேசவபுரம் தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு டேமாவும் இந்த கேசவபுரம் டேம் இருக்கு. 1947ஆம் ஆண்டுல இந்த கேசவபுரம் டேம் திறக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்கள் தான் இந்த டேமை கட்டியிருக்காங்க. கூவம் நதி மற்றும் கொசஸ்தலை ஆறு மூலியமா சென்னை மாநகரில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் குடிநீரை பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த கேசவபுரம் டேமை வந்து கட்டியிருக்காங்க. உண்மையிலுமே இது இன்று வரைக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு டேமாவும் சென்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த டேம் வந்து 1947 கட்டப்பட்டது. இந்த டேம் கட்ட சொல்ல எங்கள் தாத்தாலாம் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த டேமு கட்டுறதுனால இந்த பக்கம் மேலே இருக்கிற கிராமம்லாம் கீழே இருக்கிற கிராமம் நிறைய வந்து இதனால் பலன் அளிச்சுது. இந்த டேம் கட்டுறதுக்கு அப்புறம் நீர் வரத்து தண்ணியினுடைய வரத்தெல்லாம் அதிகரித்து இங்கே 4 போக விவசாயம் செஞ்சக்கூடிய இடம் இதெல்லாம். இந்த இடத்துல வந்து நிறைய குடிய தண்ணி நிறைய சுத்தமாகலாம் இருக்குது. இதில் விவசாயம் செய்கிறவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து முதலாளிகள் தான். அவங்களுக்கான பலன் வந்து நிறைய வேறு எங்கேயுமே இந்த பக்கம்லாம் வந்து 4 போகலாம் விளையாது. இந்த பகுதியில் மட்டும்தான், இந்த ஆற்று ஓர பகுதியில் நல்ல 4 போகம் விளைஞ்சிருக்கு. நல்ல விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதை ஒட்டி இது மாதிரி தண்ணி எல்லாம் அதிகமாக வர சொல்ல நிறைய மக்கள் எல்லாம் வந்து டூரிஸ்ட் மாதிரியெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இது பொதுவாக வந்து புது கேசாவரம் பஞ்சாயத்து சார்ந்தது. இந்த பஞ்சாயத்தில் புது கேசாவரம், பழைய கேசாவரம், வெள்ளாமேடு, மந்தவெளி, மாந்தோப்பு, சகாயத்தோட்டம் இத்தனை கிராமங்களுக்கும் சிறப்பான ஒரு இடம் இது. இவங்க விவசாயம் செய்கிறது அனைத்தும் வந்து நெல், கத்திரிக்காய், வெண்டைக்காய், காய்கறிகள் எல்லாமே இங்கே சிறப்பாக இருக்கும். அதுவும் நல்லா விளையும். இங்கே தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. குடி தண்ணி எப்போவுமே வந்து இங்கே மாறாது. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நிறைய பேர் சென்னையிலலாம் வந்து தக்கோலம் பக்கத்துலலாம் வந்து இடம் வாங்கி எல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த சிஎஸ்எஃப் கேம்ப் பக்கம் இப்போ நிறைய பேர் வந்து வீடுங்கள்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. அவங்க நிறைய பேர் இந்த பக்கம் இந்த ஆறு இருக்கிறதுனால நிறைய பலன் அனுபவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் ஊரில் இது வரைக்கும் இவ்வளோ காலமாக ஆயிருக்கு இந்த டேம் கட்டி. எனக்கு 42 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு இவ்வளோ காலமாக இங்கே தண்ணி இருக்கிறது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ மேற்கொண்டு இங்கே நாளைக்கு எதனா வருதுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. தண்ணி ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது கூவம் நதி வந்து சென்னைக்கு இதுக்கும் முற்றிலும் மாறுபட்டது இது. ஏன்னா இந்த அணையை கட்டுறதுக்கு அப்புறம் 2 பிரிவாக பிரித்து, ஒன்று வந்து பூண்டி ஏரிக்காவும், ஒன்று வந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்காவும் போகுது. இதில் வந்து அசுத்தமான தண்ணியெல்லாம் இல்லை. இது நிறைய பேர் வந்து இங்கே துணி துவைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் வீட்டு பக்கத்தில் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. அது எந்த ஒரு எஃபெக்டும் வராது இந்த தண்ணியில். நல்லா இருக்குது. மேற்கொண்டு சொல்லணுன்னா பேரம்பாக்கம் வரைக்கும் சுத்தமாக இருக்கும் தண்ணி. எந்த இதுவும் இருக்காது. பேரம்பாக்கம் தாண்டினதுக்கப்புறம் அந்த கழிவுகள் எல்லாம் நிறைய சிட்டின்றதுனால அந்த கோழி இறைச்சி இந்த கழிவுகள்லாம் கொட்டதுக்கெல்லாம் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் தண்ணி மாசுபட்டு தான் இருக்குது. பூண்டி ஏரிக்கு போகிற வரைக்கும் இந்த பக்கம் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக கிராம சைடு. பூண்டி ஏரிக்கு போகிற வரைக்கும் தண்ணி சுத்தமாக இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன அணையெல்லாம் இப்போ கட்டியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த பூண்டி ஏரியில் போய் தண்ணி விழுந்த பிறகு மீனெல்லாம் வரத்து கம்மியாயிடுச்சு. அங்கங்கே இது சின்ன சின்ன தடுப்பணை கட்டுறதுனால இங்கெல்லாம் மீன் இப்போ இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் குறைஞ்சபட்சம் நாங்கள் நைட்டில் ஒரு 6 பேர் 7 பேர் வந்தால்
குறைஞ்சது ஒரு 100 கிலோ மீன் பிடிப்போம். நாட்டு மீனுங்க எல்லாம் 10 கிலோ 15 கிலோ அது மாதிரி எடுத்துகிட்டு போவோம். இப்போ அது மாதிரியெல்லாம் இல்லை. இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த சீர் பண்ணாங்க. மறுபடியும் இந்த இதோட கேட் வேலையெல்லாம் மாற்றினாங்க. மறுபடியும் தண்ணி அதிக அப்பப்போ வரவோ நிறைய இப்போ உடஞ்சிடுச்சுங்க. கவர்மெண்ட் இது வந்து நல்லா பண்ணி மேற்கொண்டு பண்ணி இது நல்லா சுத்தம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து போகிறதுக்காகவும் ஒரு டூரிஸ்ட் ஏரியா மாதிரி வருஷம் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். நீங்களும் இதே போல் சுத்தமான கூவம் நீரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேசவபுரம் டேமோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான மெமரிஸாக இது உங்களுக்கு இருக்கும்.